சரி சிட்டி, நம்ம எங்கே சிட்டி வந்துருக்குறோம்? ராமேஸ்வரத்தில் இருக்கியா சிட்டி? இங்கே என்ன சிட்டி நமக்கு வேலை? நமக்கு என்ன கோயிலில் போய் இது சாமி கும்பிட்டு தீர்த்தம் கொண்டு வர வேண்டியது. அவ்வளோதானா? எதுக்காக வந்திருக்கோம்? தீர்த்தத்துக்கு வந்துருக்குறோம். சாமி இல்லை, தீர்த்தத்துக்கு எதுக்காக வந்திருக்குறோம்? கோயில் கும்பாபிஷேகம். அது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் யாருமே காசு போட்டு வரல, எல்லாமே போகிற ஓசு வந்துருக்குறோம். ஓசுனாலும் நம்ம போட்ட காசு தான், வரி காசுல தான் வந்திருக்கிறோம். போட்ட காசுக்கே நம்ம 4 பேர் ஏகப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம். நாங்களாம் தான் வந்திருக்கிறோம். வண்டி பட்டறையும் வந்திருக்குது. ஹாய் வண்டி தம்பி. ஹாய் ஹாய். நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம். இப்போ விடிய காலை ஆகிப்போச்சு. அப்போ எடுக்கலை, அதனால் இப்போ எடுக்கிறேன். அவரை சார் அப்படியே தூங்கிட்டாரு. எடுக்கல சொல்லக்கூடாது. சாரை தூங்கிட்டாரு, சீட்டில் பட்டு தூங்கிட்டாரு. இப்போ எல்லாம் எழுப்பணும்னா சார் எழுந்திரிச்சு இப்போ அவர் வேலையை பார்க்குறாரு. அவ்வளோதான், வேற ஒன்று டப்புன்னு இப்படி உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது சிட்டி. உண்மையை சொல்லு. சரி சரி சொல்லிடலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஈஸ்வரன் கோயிலுக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு நான் உனக்கு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. பாத்ரூம் 10 ரூபா. பாத்ரூம் 10 ரூபா. பாத்ரூமே 10 ரூபா தானே? பரவாயில்லையா? பாத்ரூமே 10 ரூபாய்க்கு தானே? நான் வருது உனக்கு? எனக்கு தான் வருது. ஆமாம், இதான் நாங்கள் பஸ்ஸு. அவங்க பம்பு போகிறாங்க. அவ்வளோதான், கோயிலுக்கு போகிறதுக்கு வண்டி ஏறுறோம். பார்க்கிங்லேயும் நிறுத்தியாச்சு. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். ஒரு வண்டி ஏறிட்டே இருக்கிறாங்க. வண்டி நம்ம வண்டி வந்துருச்சு. நாங்கள் போய் ஏற வண்டி தான். ஏறு 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 ஏறு. இடம் இருக்குது. எவ்வளோ ஓடியே பிடிக்கணும் அவசியமே இல்லை. ஃப்ரண்ட்லேயே உட்காந்துடலாம்டா இங்கே. அப்போ தான் வியூ நல்லா தெரியும்டா. சரி, அப்படியே நல்லா நெருக்கி உட்காரு. ஐயோ, வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். கேமரா எங்கே இருக்குது? வந்துட்டோம் ஒரு வழியா. பார்த்துக்கோங்க. ஆறு மாதிரி அலையே வராத கடல் ராமேஸ்வர கடல். உலகத்திலேயே இங்க மட்டும் பயமா இருக்கு. நம்ம போட்டு போறோம். நம்ம போறதாண்டா. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு ஏரியாவை. வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருமையா இருக்குதா? தண்ணி எடுத்தது கப்பல் இது வார பக்கம் வைங்க. தடியா தான் வந்து வார பக்கம் வச்சுக்கல அந்த அந்த இத்தட்ட பாப்போம். இவன் குடிக்க மாட்டேதாண்டா.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. பையில பார்த்து விட்டுப்பி எனக்கு கரெக்டாக வரும்போது எனக்கு இதோ அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது பைரேட்ஸ் எனக்கு அந்த பைரேட்ஸ் ஆஃப் சிரேபியன் சிரேபியன் வா 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 மாட்டா சிரேபியன் பைரேட்ஸ் ஆஃப் சிரேபியன். அது இங்கே தான் ரெண்டு ஊரில் தான் எடுத்தது தானே. ஆமாம். என்னது என்னது இயற்கை படம் எடுத்துறதா? ஏண்டு கல்வி விடுவோம் சரி பெல்ட்டரை பர்ஸோட இது கட்சி போட வைக்கிறேன். கட்சி பண்ணி உதவி போகிற அப்புறம் அவள் தான் போச்சு பொழப்பேன். ஓகே ஓகே அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். பிளர் ஆயிடுச்சு. ஏய் கட்சி பண்ணி உதவி போறடா எல்லாம் தனியாக ஓடி எடுத்து வச்சுக்க ஒன்றும் தப்பு இல்லை. இதோ பின்னாடி ஜோப் வச்சுட்ருங்க. ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வந்துருக்கும். ட்ரெஸ்ஸு பையெல்லாம் வைக்கிறதுக்கு வந்துருக்கும். நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு அந்த 22 23 22 எல்லா கிணத்துலையும் அந்த தீர்த்த கிணத்துல நீராடிட்டு மறுபடியும் நாங்கள் கடலுக்கே வந்துட்டோம். ஏன்னா எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டு சும்மா கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம் நீங்கள் வந்துட்டோம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு. ஹலோ சோப்பா வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது, பட்டு நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்க கேமராவையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கேமராமேனையும் கூப்பிட்டு வந்தாச்சு. போட்லாம் சூப்பர் சூப்பராக நிற்கிது. சிட்டி அடுத்து எங்க சிட்டி போறான்? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வெயில மொட்டை வெயில போட்டு சாப்பிட்டு வச்சுங்க காலு கையில வலிக்குது. அதனால வந்து ராமர் பாதை தொட்டோம்னா காலு கையில குழுகுள்னு ஆயிரு. அதனால சிறப்பு தரிசனம் பண்றதுக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறோம். மற்ற சாமிகளை மூஞ்சிகள் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ராமநாதன் பார்த்துட்டு வீடு இருக்கு அதில் கொஞ்சம் ஏசி. ஓகே ஓகே சூப்பர். ரெண்டு வண்டி ஒரு பக்கம் சொல்லப்பா நான் சொல்லிட்டேன் ராமநாதன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்ல வேண்டியதெல்லாம் சிட்டியை சொல்லியாச்சு. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள். சிட்டி ராமர் பாதத்தை ராமர் வந்து சீதையை தேடி வரும்போது இந்த வானராசின்னு சொல்றாங்கல்ல, வானராசியா? வானரங்கள் குரங்கு தான். அந்த இனத்தை கூட்டு அந்த படையை கூட்டு இங்கே வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஆமா, அதாவது இப்படி இருந்து நம்ம எங்க போறது, எப்படி போறது, இதுக்கு என்ன வழின்னு சொல்லி இந்த வந்து இந்த இடத்துல மரம் தான் தவி போவாங்க. ஆமா, மரம் இல்லை, கடவுளையில போக முடியும். அதனால வந்து அதுக்கு வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணுற போறோம்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சுக்ரீவன் எல்லாமே சேர்ந்து எல்லா படை வீரர்களும் சேர்ந்து இங்கே வந்து ஆலோசனை பண்ணும்போது அவர் ராமர் வந்து இங்கே நின்று வந்து பேசியிருக்காரு. அதுக்கு வந்து ராமர் பாதம் சொல்றாங்க. அதனால ராமர் பாதம். ஆமா, அவர் பாதம் பட்ட மண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல ராமர் வந்து நேரம் வந்து இங்கே தான் இங்கே பாருங்க. ராமர் பாதத்துலேருந்து பார்த்தா ஒரு அருமையான வியூ. லைட் ஹவுஸ் தானே? லைட் ஹவுஸ் மாதிரியும் இருக்குது, டவர் மாதிரியும் இருக்குது. லைட் ஹவுஸ் ப்ளஸ் ஜாலியாக வருது. இங்கே பாருங்க கழுகு அப்படி கொஞ்சம் வந்து மேலே போகுது. அப்படியே எதையோ தேடுது. சிவா ஓய் அவங்க தெரியுதுலாம் கடல் தானே? ஆமாம் சித்தப்பா, எல்லா கடல் தான். இது வந்து ராமர் பாதாவோட டாப் வியூ பாயிண்ட். கத்துதா? மினிமம் ஒரு 2000 வரும். பெருமாள் வந்துருக்கிறாரா? நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் பெருமாள் இருக்கிறேன். நிறைய பெருமாள் இருக்காரு. அவ்வளோதான், கோயில் விட்டு கீழே இறங்கணும்.
இறங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிக்கலாம். அதுவும் வியூ சரி செம்மையாக இருக்கா. இப்போ பாருங்க இது தெரியல பெட்டராகுது. பேக் கேமரா காட்டுறேங்க பாருங்க கைஸ். வியூஸை சரியான வியூ. வேற டவுசர் இங்கே நிற்கிறாரு. கழுகெல்லாம் கிட்டக்கட்டே பறந்து. இதுதான் ஃபஸ்ட்டு ராமர் வந்து கால் எடுத்து வச்சாராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் வரலாறு தெரியல. ஓய் ஓகே. அருமையாக இருக்குது நிழல். நிழல் சூப்பராக இருக்குது. நிழல் எங்க எங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வீடு. அப்துல் கலாம் வீடு. அங்கே என்னென்னு இருக்குது? அங்கே ஒரு வீடு, அவர் வீடு, அப்புறம் ஷாப்பிங் இருக்குது. சாமியா? ஷாப்பிங். சயின்டிஸ்ட் இருக்குது. சயின்டிஸ்டா? சயின்டிஸ்டா? அதே படிச்சு நாகரிகமாக இருந்து ஒரு இந்திய சயின்டிஸ்ட்டு இவ்வளோ கேவலப்படுத்த பண்ண மாட்டாங்க. படிச்சு தான் தெரியும் நமக்கு. அதான் சயின்டிஸ்ட்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அவங்க கிட்ட போய் சொன்னா பிடிச்சிட்டு அதெல்லாம் அரை மட்டும் இல்லை, முக்கால் மட்டும் வச்சுட்டு சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் மட்டும் நல்லா தெளிவாக கேட்குது எல்லாமே. அது பழக்கப்பட்டதா உங்களுக்கு? பழக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம் நீங்களே பார்த்துக்குங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வீடு. வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நினைவு இல்லத்துக்கு இனிமேல் தான் போகிறோம். வீடு வந்து அங்கே முன்னாடி இருக்குது. லேடிஸ் பாத்ரூம் சைடில் சரி. தனுஷ்கோடியில் இருக்கார். ஆமாம் ஆமாம், அங்கே இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. கலாம் ஷெல் மார்ட். இது வந்து என்னது? இது வந்து என்ன இடம்? இது வந்து கட்டி வச்சிருக்காங்களா? வந்து ஷாப்பிங் மால் போட்டுருக்காங்க. இந்த ஷெல் மார்ட்டுக்குள்ளே வந்துருக்குறோம். சூப்பராக இருக்குது. எங்களுக்கு எது சூப்பராக இருக்குதுன்னா ஏசிக்கு அது சூப்பராக இருக்குது. வெயிலில் காஞ்சதுக்கு. என்னடா? ஏய், எந்த தொப்பிடா? ஓட்டு பாரு. கௌபாய் தொப்பி தான் பார்த்தா அதை சொல்லுவாங்க. எதுக்கு அது? தொப்பி தலைக்கு போடுறது. அது இதான் கௌபாய் தொப்பி. சரி வாங்க அடுத்து போகலாம். சிட்டி அருமை. சிட்டி கௌபாய் தொப்பி இருக்குது. குதிரை இருக்குதா, எடுத்து ஓட்டலாம் போட்டுக்கிட்டு. அருமை. எம்ஜிஆர் மாதிரி இருக்குதா தம்பி? நீங்கள் கலராக நல்லா எம்ஜிஆர் மாதிரி தக்க மின்றீங்கன்ற மாதிரி. இவன் வெள்ளை மாதிரி இருக்கிறான். வாங்குறாங்கோ. நல்லா இல்லை. இருக்கலாம் சார் இந்த வீடு உள்ளே போயிட்டு வந்துட்டோம். உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, அதனால எடுக்கல. அதனால் வெளியே இருந்து எடுத்து காட்டுறேன். வண்டி வந்ததே இல்லையா? நீ தான் கரூருக்கே வந்தது இல்லையா? வந்துடுச்சு பார். ரெண்டு கரண்ட் இந்த கரண்ட் ஃபஸ்ட் நம்பர் மாதிரி போட்டு மறந்து போக நான் நோடி இல்லையாங்க. பெரிய வண்டிப்பில் பார்க்கிங்
நம்ம இன்னொரு பஸ் வந்துருச்சு. கைஸ் இதெல்லாம் நம்ம கைஸ் அதெல்லாம் எங்கேயும் போக முடியாதுதான் கோயில் ஆனா ஒரு 10 நிமிஷம் ஐயோ சுடுதே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு கல்லை பார்க்க போயிட்டுருக்கோம். தண்ணியில் மிதக்கும், அதுதான் அதிசயம். அது உங்களுக்கு காட்ட போகிறேன். போய் பாப்பாடுதான் போய் வாபஸ் போகிறாதான். தனுஷ்கோடி தான், தனுஷ்கோடியா நான் போகணும். ஜெய் ஸ்ரீராம். வீடியோ எடுக்கலாம் வந்து இல்லையா? எல்லாம் எல்லா கல்ல மிதக்கும். ஆனால் காசு கேட்குறாங்க. தாட்டை இது வரைக்கும் இழுத்து கொடுப்பான். இதுக்கடுத்து ரோடு எதுவுமே கிடையாது. அங்கதான் நடந்த போறான்னு சொன்னீங்களா? பாமன் பிரிட்ஜ் நாங்கள் நிற்கிறோம் என்னன்னு தெரில, போயிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நிற்கலே போலையாடா? பாய் என்ன தம்பி, வண்டி தம்பி? பின்னாடி வண்டி வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நிறுத்தலான்னு நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே. இப்போ நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டிக்கு வந்துருக்குறோம். எல்லாம் சாமி கும்பிட உள்ள கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் போனோம், ஆனால் கோயிலுக்கு உள்ளே போகல, செலப்பாக இருந்துச்சுன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். அதனால் திரும்ப நாங்கள் பஸ்ஸுக்கே போயிட்டுருக்கோம் பொறுமையாக நடந்து. வண்டி தம்பி சொல்லு தம்பி, ஏதாவது ஹாய் வண்டி தம்பி சொல்கிறா. எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு ஹாய் வண்டி தம்பின்னு கமெண்ட் வரும். யார் முத்துகோபால் பண்ணோம் சொல்லு வண்டி தம்பி. தனுஷ்கோடிக்கு போனோம், பட்டு எங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை. ஏன்னா ஊருக்காரங்களோட வந்ததுனால அவசரம்ன்ட்டு நாங்கள் ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எல்லாம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. முக்கியமான பிளேஸுக்கெலாம் போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர முடியல. அதுதான் ஒரு வருத்தம். இருக்கோ நடுவில் தெப்பக்குளம், அங்கே கோயில். எங்கடா படித்தா? இங்கே படிச்சிட்டான். இங்கே என்னது அங்கே என்னது? சன்னிஸ்தானமா? மாட்டினான்டா. சன்னிஸ்தானம். சன்னிஸ்தானம் தனியாக சன்னிஸ்தானம். சன்னிஸ்தானம் சன்னிதானம் இருக்கு. சன்னிஸ்தானம்
அங்கே இருக்கிறது என்ன அது கூகுளில் இருந்துட்டு போகுது. அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.